ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனியே நமः. திருவல்லிக்கேணி ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாளது உற்சவத்தின் முதல் நாளான இன்று மாலை எம்பெருமான் அம்ச வாகனத்திலே புறப்பாடு கண்டருளி பக்தர்களையெல்லாம் என்பவள்ளத்திலே ஆழ்த்தி அருளினார். எம்பெருமானாரது திருவுள்ளத்திலே ஏற்பட்ட 6 கேள்விகள், அதற்கு திருக்கச்சி நம்பிமுகமாக தேவப்பெருமாள் அளித்த பதில்கள் பிரசித்தம், அனைவரும் அறிந்த வைபவம். அதிலே ஒன்று அகமேவ பரதத்துவம், அதாவது நாமே பரம்பொருள் என்று தேவப்பெருமாள் தானே திருவாக்கம் இழந்தருளிய வைபவம். இது எம்பெருமான் அர்ச்சாநிலையிலே அறுதியிட்டது. அவதாரத்திலே கண்ணன் எம்பெருமான் கீதா சாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கையிலே வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்தியோ என்று திருவாக்கு மலர்ந்தருளிருக்கின்றார். அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே என்று கண்ணனெம்பெருமான் இத்தாலே அர்ஜுனனுக்கு அருளி செய்தார். வேதங்கள் அனைத்தும் சிவன் நாராயணனே பரம்பொருள் என்று உணர்த்துகின்றது. இப்படிப்பட்ட வேதங்களானவை அபௌருஷேயமாகும், அதாவது ஒரு புருஷனால் இயற்றப்பட்டதல்ல. அப்படிப்பட்ட வேதங்கள் நாராயண பரம்பிரம்ம தத்துவம், நாராயண பரஹ, நாராயண பரோஜ்யோதிராத்மா, நாராயண பரஹ, யச்சகிஞ்சித் ஜகத்யஸ்மின் திருஷ்யதே சூயதேபிவா அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று அருளி செய்கின்றது. அதாவது நாராயணனே பரபிரம்ம தத்துவம், நாராயணனே பரம்பொருள், நாராயணனே பரஞ்சோதி, நாராயணனே பரமாத்மா. ஆகையால் இவ்வுலகில் காண்பனவும் கேட்பவனுமாகிற எல்லாவற்றையும் உள்ளும் புறமும் அந்தர்பகிச்ச தற்சர்ப்பம் வியாபிய நாராயணஸ்திதா என்பதாலே உபனிஷத்தானது நாராயணன் வியாபித்து நிற்கின்றான் என்று தெரிவிக்கின்றது. அப்படிப்பட்ட பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே நாம் இறுதியாக அடைய வேண்டிய இலக்கு. பெயருங்கருங்கடலே நோக்குமாறு உன்பூ உயரும் கதிரவனே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியிலே அருளி செய்கின்றார். இன்றைய புறப்பாட்டிலே பொய்கையாழ்வார் அருளி செய்து முதல் திருவந்தாதி திவ்ய பிரபந்த பாசுரங்களை அத்தியாபகர்கள் விண்ணப்பித்தார்கள். ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று அருளி செய்கின்றாரே பொய்கையாழ்வார். இங்கே உணர்வு என்பது மெய்யான ஞானத்தை உடைய ஆத்மாவானது எம்பெருமானையே சார்ந்திருக்கும் என்பதானது காட்டப்படுகின்றது. பெயருங்கருங்கடலே நோக்குமாறு என்றபடிக்கு எப்படி ஆறானது கடலில் சென்று கலந்தால் அல்லது தரிக்காதோ, உன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் என்ன தாமரையானது கதிரவனை கண்டால் மட்டுமே எப்படி மலருமோ, உயிரும் தருமனையே நோக்கும் என்ன பிராணனானது உடலை விட்டு பிறந்த பின் தர்மராஜனையே சென்று அடையுமோ, அதே போன்று உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்ன மெய்யான ஞானத்தை உடைய ஆத்மாவானது பரம்பொருளான ஸ்ரீமான் நாராயணனை அடைந்தால் அல்லது தரிக்காது இந்த இப்பாசுரத்தின் பொருளானது உணர்த்தப்படுகின்றது. ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்பது இப்பாசுரத்தின் உயிரான கருத்தாக இருக்கின்றது. இந்த பாட்டாலே 3 வகையான உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. எம்பெருமானை பற்றி உண்டாகின்ற ஞானமே மெய்யான ஞானம். எம்பெருமானை அல்லது மற்ற தேவதைகளை பற்றி அறியப்படுகின்ற ஞானமானது மெய்யான ஞானமல்ல என்பது இத்தாலே நமக்கு உணர்த்தப்படுகின்றது. அதற்கு மேற்பட்டு இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே உரியவன். நமோ நாராயணா என்ன திருமந்திரார்த்தமானது நமக்கு உபதேசிக்கின்றது. அதாவது இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே உரியவன் என்பதாவது இத்தாலே காட்டப்படுகின்றது. அதற்கு மேற்பட்ட தாமரையாள் கேள்வன் என்று பிராட்டி சம்பந்தம், இந்த திருமகள் சம்பந்தம் தோற்ற உரைத்திருக்கையாலே மிதுனசேஷத்துவம், அதாவது பிராட்டியோடு கூடியுள்ள எம்பெருமான், அவர்களுக்கே இந்த ஆத்மாவானது அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என ஜீவாத்ம லட்சணமானது இத்தாலே தெரிவிக்கப்படுகின்றது. அன்னமாய் முனிவரோடு அமரரேத்து அருமறையை வெளிப்படுத்த அம்மான் என்ன திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே அருளி செய்கின்றார். இப்படிப்பட்ட எம்பெருமான் அம்சரூபியாகத் தோன்றி பிரம்மா இழந்த வேதங்களையெல்லாம் மீட்டவற்றை பிரகாசிப்பித்து அருளினானே.
அகமேவ பரதத்துவரூபியாய் திருவல்லிக்கேணி ஸ்ரீ கஜேந்திரவரதர் இன்று அம்சவாகனத்திலே புறப்பாடு கண்டுள்ளி பக்தர்களை தன்வசப்படுத்திக் கொண்டார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.